நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் ஒரு எதிர்ச்சொல்லை பார்க்கலாங்க. பல எதிர்ச்சொல் சில. இங்கிலீஷில் மெனி ஆப்போசிட் ஃபியூ. நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை கட்டாயமாக விட வேணுங்க. முதலாவது அவிசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பாரு. ஆனால் அதை நம்ம விசுவாசி நடப்போம். சூழ்நிலைகள் தாறுமாறாக மாறும் பொழுது, எதிர்மறையாக மாறும் பொழுது விசுவாசம் அப்படியே தடுமாறுங்க. எப்படி ஊசலாடும் பார்த்தீங்களா, தனி ஊசலாடுற மாதிரி அப்படியே நம்முடைய விசுவாசம் இப்படி நம்புறதா வேண்டாமா, ஆண்டவரை நம்பலாமா வேண்டாமா, இல்லை இது நடக்குமா நடக்காதான்னு அப்படியே அவிசுவாசப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது நம்ம செய்யக்கூடாதுங்க. அடுத்தது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எந்த இடத்திலும் மறுதளிக்காமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா, அவர் நம்மை படைத்தவர், நம்மை ரட்சித்தவர், நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பொருளுக்காக, தவறான உறவுகளுக்காக, அது மாத்திரம் இல்லாமல் பணத்துக்காக, படிப்புக்காக, வேலைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. மறுதளிக்கும் போது அது உலக ரீதியாக ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்வில், பரலோக ராஜ்யத்தில் நமக்கு அது ஆசீர்வாதமானதாக இருக்காதுங்க. அதனால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்திலும், எந்த மனுஷரிடத்திலும் மறுதளிக்காமல் இருக்க பழகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பணத்தின் மேலே பற்று. என்கிட்ட பணம் இருக்குது, எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பணத்தின் மேலே பற்று வச்சுருப்பாங்க. ஆனால் பணத்தின் மேலே பற்று வைக்கக்கூடாதுங்க. பணத்தை கொடுத்த, நம்மை ஐஸ்வர்யமான ஆக்குகிற சிருஷ்டிகர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்ம பற்று வைக்கிறவளாக இருக்கணும். அப்போ பணத்தின் மேலே பற்று நம்ம வைக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பொய் சொல்கிறது, எரிச்சல் அடையிறது, கோபம் அடையிறது, மனமேட்டுமை அடையிறது, இப்படி பல காரியங்கள், நம்முடைய குணாதிசயங்கள், கெட்ட குணாதிசயங்களை விட்டு நம்ம விலகணும். கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு விலகணுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, குடி, புகை, போதை, பெண்கள், சிற்றின்பங்கள் இதெல்லாமே இருக்கும். ஒரு சிலர் வெப்சீரிஸ் பார்ப்பாங்க. இந்த மாதிரி சிற்றின்பங்களை தேடி ஓடுகிற வாழ்க்கையை விட்டு நம்ம விலகிறவளாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, தவறான உறவுகளை விட்டு விலகணும். இச்சை அடக்கம். நிறைய பேர்த்துக்கு அது இல்லைங்க. இச்சையில் உளுந்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். இதெல்லாமே நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்குது. இது நான் சொன்னது கொஞ்சம் தாங்க. நிறையா காரியங்கள் இருக்குது. அதை சொல்ல சொல்ல பார்த்திங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கட்டாயமாக என்ன பண்ணணும், விட்டு விடணும். பலக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தோங்க, சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கட்டாயமாக கடைபிடிக்கணும். முதலாவது பார்த்திங்கன்னா, நேரம் தவறாமை. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. அதாவது ட்ரெயின் பிடிக்க போகிறதா இருந்தால், ஃப்ளைட் பிடிக்க போகிறதா இருந்தால், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போவோம் ட்ரெயின் பிடிக்கிறதா இருந்தால். அதே போல் ஃப்ளைட் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் நம்ம காத்திருப்போம். பஸ்ஸுக்கு போகிறோம் அப்படின்னா அது ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போய் காத்திருப்போம். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம போய் காத்திருந்து, பொறுமையோடு காத்திருந்து அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். ஆனால் ஆண்டவருடைய காரியத்துக்கு மட்டும் நேரம் தவறிக்கிட்டே தான் இருக்குங்க. ஜெபிக்கிறதுக்கு நேரம் தவறுறது, வசனம் வாசிக்கிறதுக்கு நேரம் தவறுறது, சபைக்கு போகிறது கூட பார்த்திங்கன்னா 9 மணிக்கு சபைனா 10 மணிக்கு வருவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆமீன் போடுறதுக்கு வருவாங்க. காணிக்கை போட்டுட்டு ஆமீன் போட்டு வந்தால் போதும் அப்படின்ட்டு. நேரம் தவறாமை. இந்த நேரம் தவறாம காரியத்தில் நம்ம சரியாக இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதமாக இருக்குங்க. அப்போ நேரம் தவறுகிற காரியத்தில் நம்ம கட்டாயமாக இருக்கக்கூடாது. நேரம் தவறாமை நம்ம கடைபிடிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாகன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையான மனதோடு இப்போ நம்ம கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கன்னு வாய் தான் சொல்லும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சிந்தனைகள் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கும். இங்கே என்ன மாதிரி இருக்கும், அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சிந்தனைகள் ஓடிக்கொண்டே தான் இருக்குமே தவிர வாய் மட்டும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. உண்மையான மனதோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கணும்னா,
இயேசுவோடு இருக்கணும். மனிதர்களோடு இருக்கிறது சரிதாங்க. ஆனால் முழுமையாக மனிதர்களோடு ஐக்கியமாக இருந்து இயேசுவை விட்டு விடக்கூடாது. முதலாவது இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, இயேசுவை முதலிடமாக வைத்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வாய்க்கிறதா இருக்குங்க. அப்போ இயேசுவை முதலிடமாக கொள்ளுகிறவளா நம்ம இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இயேசுவை எந்த இடத்துலையும் மறுதளிக்காம அவரை அறிக்கை பண்ணுகிறவளா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை செஞ்சிருக்கிறார். ஆபத்து வேளையில தூக்கி விட்டுருக்கிறாரு. தேவையின் மத்தியில் தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு. வியாதியின் மத்தியில் விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. பலவீனங்கள் மத்தியில் கட்டுகள் எல்லாம் உடைச்சு உங்களை விடுதலையோடு இருக்கும்படியாக கிருபை பாராட்டிக்கிறார். அதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது இருந்தால் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இயேசுவே உண்மையான தேவன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மையை சொல்லி நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்களும் இயேசுவை அறிஞ்சுக்குவாங்க. நீங்கள் இயேசுவை அறிமுகப்படுத்துறதுனால உங்களுடைய வாழ்வும் ஆசீர்வாதமாக இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டியது. அது மாத்திரம் இல்லை, தினமும் வேதத்தை வாசிங்க, தினமும் ஜெபிக்கிறத நிறுத்தாதீங்க. உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காம மற்றவர்களுக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க, பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிற மக்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் அவளை ரட்சிங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க உங்களுடைய வாழ்வு ஜெப வாழ்வில் இன்னும் முன்னேறி சென்று அநேகரை நீங்கள் ஆண்டவருக்குள்ள நடத்துறவர்களாக இருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தனி மனித வாழ்வில் ஒழுக்கம். இந்த ஒழுக்கங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய காரியத்தில் நேரம் தவறாமல் இருக்கிறது ஓகே. ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையான மனதோடு போய் தொழுது கொள்ளுவாங்க. ஆனால் தனி மனித வாழ்வு, அதாவது சுய ஒழுக்கங்கிறது நிறைய பேர்த்து இருக்கிறது இல்லை. இச்சை அடக்கம் தாங்க மெயினாக. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் இச்சைகள் பரவி கிடக்கிறது. அப்போ இச்சை அடக்கம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவருடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, பிறனுடைய மனைவியை, பொருளை இச்சியாது இருப்பாயாக, பிறனுடைய நிலத்தை இச்சியாது இருப்பாயாகன்னு சொல்லி யாத்திராவும் 20 வாசிக்கிறோம். அப்போ இச்சி அடக்கம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இதெல்லாம் ஒரு சில காரியங்கள் தான். இந்த சில காரியங்களை நீங்கள் கடைபிடிச்சாவே போதும். உபாகமம் 1:11 வாசிக்கிறோம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்கின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. எனவே பல காரியங்களை விட்டு சில காரியங்களை கடைபிடிச்சு உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒரு எதிர்ச்சலை பார்க்க கிருபை பாராட்டினீங்க, நன்றி. பலக்கு எதிர்ச்சல் சில என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. எத்தனையோ பல காரியங்களை நாங்கள் தவறான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. அதை எல்லாவற்றையும் மன்னிங்க. உங்களுக்கு பிரியம் இல்லாத, நீங்கள் அருவருக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு மனதை கஷ்டப்படுத்துகிற பல காரியங்களை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம்ப்பா. அதை எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை உங்கள் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி ஆண்டவரே பரிசுத்த இரத்தமாய் மாற்றி ஆண்டவரே உங்களுடைய நீதிமான்களை மாற்றி எங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. சில காரியங்களை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த இடத்திலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை நாங்கள் கொடுக்க, நேரம் தவறாமல் உங்களுடைய சமூகத்தில் வந்து சேர ஆண்டவரே, மற்றவர்களுக்கு கொடுக்கிற கனத்தை விட உங்களுக்கு நாங்கள் கனத்தை கொடுக்க, உங்களுக்கு மகிமை செலுத்த, உங்களுக்கு வல்லமை செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. லூக்காவில் வாசிக்கிறோம், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் நீ அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைக்கப்படுவாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோப்பா. ஆமாண்டவரே, கொஞ்ச காரியங்களில் நாங்கள் உண்மையா இருக்க, சில காரியங்களில் நாங்கள் உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை அநேகத்தின் மேல் ஆசீர்வாதமாய் வைக்கிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய சில காரியங்கள் மேலே பார்த்த அந்த சில காரியங்களை நாங்கள் உண்மையாக கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்வை ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் வாழ்வை மேம்படுத்துங்க. சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்பி வழி நடத்துங்கப்பா. உங்கள் சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.